ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வார்த்தையை வச்சு நம்ம நிறையா சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படி ஒவ்வொரு வார்த்தையை வச்சு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பேச்சு வழக்கில் என்னென்ன வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்றத பார்ப்போம். இன்னும் அப்படின்றது அபி தக். இப்போ நான் இன்னும் செய்யலை, நான் இன்னும் கிளம்பலை, நான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம். நான் இன்னும் செய்யலை, மைனே அபி தக் நஹி கியா. இப்போ அவன் இன்னும் செய்யலை, அவள் இன்னும் செய்யலை, அவர் இன்னும் செய்யலை அப்படின்னு மூணுக்குமே உஸ்னே அபி தக் நஹி கியா. நீ இன்னும் செய்யலை, நான் சொன்னதை நீ இன்னும் செய்யலை அப்படின்னு அடுத்தவங்க நீ இன்னும் செய்யலை அப்படின்னா அந்த உஸ்னேன்றதுக்கு பதிலாக தும்னேன்னு போட்டுருணும். அவ்வளோதான். தும்னே அபி தக் நஹி கியா. நீங்கள் இன்னும் செய்யலை அப்படின்னா ஆப்னே தக் அபி தக் நஹி கியா, ஆப்னே அப்படின்னு சொல்லணும். இப்போ நீனும் தும்னே, நீங்கள் அப்படின்னும் ஆப்னே, நாங்கள் இன்னும் செய்யலை அப்படின்னோம் ஹம்னே, ஹம்னே அபி தக் நஹி கியா. ஆப்னே அபி தக் நஹி கியானா நீங்கள் இன்னும் செய்யலை. தும்னே அபி தக் நஹி கியா, நீ இன்னும் செய்யலை. நான் இன்னும் அனுப்பலை அப்படின்னா மைனே அபி தக் நஹி பேஜா. இப்போ நான் இன்னும் மெசேஜ் அனுப்பலை அப்படின்னா மைனே அபி தக் நஹி மெசேஜ் பேஜா அப்படின்னு சொல்லணும். மெசேஜுன்னு நம்ம சொல்லிடணும். இப்போ இமெயில் பேஜா அப்படின்னு சொல்லலாம், கொரியர் பேஜா அப்படின்னு சொல்லலாம். கொரியர் அனுப்பலை, இமெயில் அனுப்பலை அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதே நம்ம சொல்லிடலாம். இப்போ மெசேஜ்னால் சங்கேஸ் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம அப்படி சொல்ல தேவையில்லை, மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம மெசேஜ் அனுப்பலை நம்ம தமிழ்லேயும் சொல்லுவோம், குறுஞ்செய்தி அனுப்பலை அப்படின்னு சொல்ல மாட்டோம். இங்கிலீஷில் பொதுவாக இங்கிலீஷ் வேர்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். இப்போ மெசேஜ் பேஜா, மைனே அபி தக் நஹி மெசேஜ் பேஜா, நஹி இமெயில் பேஜா, நஹி கொரியர் பேஜா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே இது அவன் இன்னும் அனுப்பலை அப்படின்னா உஸ்னே அபி தக் நஹி பேஜா அப்படின்னு சொல்லலாம். அவன் இன்னும் வரலை, அவன் அவள் அவர் மூணுக்குமே இன்னும் வரலை அப்படின்றதுக்கு உஸ்னே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உஸ்னே அபி தக் நஹி ஆயா அப்படின்னா அவன் இன்னும் வரல, அவள் இன்னும் வரல, எல்லாத்துக்குமே ஆயா சேர்க்கலாம். அவர்கள் இன்னும் வரல அப்படின்னா வே அபி தக் நஹி ஆயேஹைங் அப்படின்னா அவர்கள் அப்படின்னும்போது ப்ளூரல் ஃபார்ம். அவர்கள் அவர்கள் இன்னும் வரல அப்படின்னா வே அபி தக் நஹி ஆயேஹைங். அவள் இன்னும் சொல்லலை, அவன் இன்னும் சொல்லலை, அவர் இன்னும் சொல்லலை அப்படின்னா உஸ்னே அபி தக் நஹி கஹா. எல்லாத்துக்குமே உஸ்னே அபி தக் நஹி கஹா. அவர்கள் இன்னும் கிளம்பலை அப்படின்னா வே அபி தக் நஹி சோட்டே ஹைங், இன்னும் வெளியே கிளம்பலை அப்படின்னு வே அபி தக் நஹி சோட்டே ஹைங். நாங்கள் இன்னும் போகலை, ஹம்னே அபி தக் நஹி ஜாயே ஹைங். நஹி கயே ஹைங்குன்னு சொல்லுவாங்க, நஹி ஜாயே ஹைங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்னும் போகலை, ஹம்னே அபி தக் நஹி ஜாயே ஹைங். அவன் அவள் அவர் இன்னும் வந்து சேரவில்லை. நம்ம ஆகர் வரும் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ஜாகர் ஆகர்ன்றது அதை நம்ம தனியாக யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து சேரவில்லை அப்படின்னா உஸ்னே அபி தக் நஹி ஆகர் பகுஞ்சே அப்படின்னா வந்து சேரவில்லை. அவன் அப்பயே கிளம்பிட்டான்னு வந்து சேரலை அப்படின்னா வீட்டுக்கு அப்படின்னா கர்சே அப்படின்னு சொல்லலாம். கர்மே வீட்டில் வந்து சேரலை அப்படின்னா கர்மே ஆகர் பகுஞ்சே அப்படின்னு. நான் இன்னும் படித்து முடிக்கவில்லை, மைனே அபி தக் பட்னா சஹாப் நஹி கியா. இன்னும் ஃபுல்லாக படித்து முடிக்கலை அப்படின்னு. நான் இன்னும் படித்து முடிக்கவில்லை, மைனே அபி தக் பட்னா சபாப் நஹி கியா. நான் இன்னும் படித்து முடிக்கலை, நான் எழுதி முடிக்கலை அப்படின்னா லிக்னா. நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம். அந்த நம்ம நான் சேர்த்து நம்ம செயலாக சொல்லும் போது நான் சேர்க்கணும்னு சொல்லி படிச்சிருக்கோம். பட்னா படி, பட்னானா படித்தல், அந்த செயல். இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து பார்ட் 1 பார்த்துருக்கோம். அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை போட்டு நம்ம செஞ்சு முடிக்கலை, அப்போ கருணா சகாப்த் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த வார்த்தையை மட்டும் மாற்றி போட்டுக்கலாம். மைனே அபி தக் பட்னா சகாப் நஹிங் கியா. நான் இன்னும் படித்து முடிக்கவில்லை. நான் இன்னும் எழுதி முடிக்கலை அப்படின்னா மைனே அபி தக் லிக்னா சகாப் நஹிங் கியா. நான் இன்னும் எழுதி முடிக்கலை. அவள் இன்னும் சாப்பிடவில்லை அப்படின்னா உஸ்னே அபி தக் கானா நஹிங் காயாகை. அப்படின்னா அவர் இன்னும் சாப்பிடவில்லை. உஸ்னே அபி தக் கானா நஹிங் காயாகை. சாப்பாடு சாப்பிடல. அவர் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை. எந்த முடிவும் எடுக்கவில்லைன்னு வருது. அதனால இல்லையா அப்படின்னு உன்ஹோங்னே அப்படின்னு நீங்கள் சேர்க்கணும். உன்ஹோங்னே அபி தக் கோயி நிர்ணய் நஹிங் லியாகை. லியான எடுக்கிறது, லியாகை எடுக்கலை. உன்ஹோங்னே அபி தக் கோயி நிர்ணய் நஹிங் லியாகை அப்படின்னா உன்ஹோங்னேன்ற வார்த்தையை சேர்த்து நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறத பார்த்துருக்கோம். உன்ஹோங்னே அபி தக் கோயி நிர்ணய் நஹிங் லியாகை. அவர் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை. அவன்னா உசேன் சேர்த்துக்கலாம். அவர் அப்படின்னா உன்ஹோங்னே அபி தக் கோயி நிர்ணய் நஹிங் லியாகை அப்படின்னா அவர் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.